நம்ம ரொம்பவே ஹெல்த்தியான வாழைப்பூ வடை எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாம். வாழைப்பூவை முதல்ல எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். அப்புறம் அதுக்கு தேவையான பொருட்களையும் பார்க்கலாம். இந்த வாழைப்பூவை இப்போ இது மாதிரி க்ளீன் பண்ணிக்கணும். எடுத்து அந்த பிளாஸ்டிக் மாதிரி இருக்கும், அதை எடுத்துகிட்டு அந்த ஸ்டிக் மாதிரி இருக்கும் ஹார்டாக, அதை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். அதை தனியாக எடுத்துடணும். அந்த பிளாஸ்டிக் மாதிரி இருக்கிறதையும் ஸ்டிக் மாதிரி இருக்கிறத எடுத்துகிட்டு அதை ஈஸியாக க்ளீன் பண்ணி எடுத்துடலாம். ரொம்ப சின்னதாக இருக்கிறதுல நம்ம எடுக்க வேண்டியதில்லை. இது போல் சின்ன சைஸில் இருக்கிறத நம்ம அப்படியே நறுக்கி எடுத்துக்கலாம். வாழைப்பூவை நம்ம இப்போது க்ளீன் பண்ணியாச்சு. இது மாதிரி க்ளீன் பண்ணி இந்த மாதிரி பிளாஸ்டிக் மாதிரி இந்த ஸ்டிக் மாதிரி இருக்கிறத அதை எடுத்துடணும். அதை எடுத்துட்டு வாழைப்பூவை இது மாதிரி நம்ம சுத்தம் பண்ணி எடுத்துக்கலாம். வாழைப்பூவை இது மாதிரி மெலிசாக பொடியாக நம்ம நறுக்கி எடுத்துக்கலாம். வாழைப்பூ ஹெல்த்துக்கு ரொம்பவே நல்லது. இதில் பொட்டாசியம் நிறைய இருக்கிறதுனால ஹார்ட்டுக்கு, இருதயத்துக்கு ரொம்பவே நல்லது. பூவை நறுக்கி வச்சாச்சு. இந்த வாழைப்பூ வடைக்கு கடலைப்பருப்பு ஒரு பெரிய டம்ளரில் இல்லைன்னா ஒரு 150 கிராம் கடலைப்பருப்பு ஊற வைக்கும் போதே நான் கொஞ்சம் சோம்பு, காஞ்ச மிளகாயும் அதோடய போட்டு ஊற வச்சிட்டேன். இப்போ இந்த வாழைப்பூ வடைக்கு ஒரு வெங்காயம், ஒரு மீடியம் சைஸ் ஆனியன் கட் பண்ணி வச்சுக்கலாம். கொத்தமல்லி கொஞ்சம், பூண்டு ஒரு 4-5 பல் பூண்டு தோலோடே தட்டி வச்சுக்கோங்க. இஞ்சி கொஞ்சோண்டு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம பருப்பை தண்ணி விடாமல் அரைச்சி எடுத்துகிட்டு அப்புறம் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு எப்படி சுடுறதுன்னு பார்க்கலாம். கடைக்கு மாவு இந்த அளவுக்கு கொஞ்சம் கொரன்ற பதத்தில் தண்ணி விடாமல் அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ மாவு எல்லாத்தையும் ஒன்றா சேர்ந்து நம்ம எடுத்து வச்சுருந்த பொருளெல்லாம் சேர்த்து எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிடலாம். இதில் உப்பு அப்படியே போட்டு அரைச்சி வச்சுருக்கோம். உப்பு சேர்த்துடணும். இப்போ இதோட நம்ம எடுத்து வச்சுருந்த நறுக்கி வச்சுருந்த ஆனியன், கொத்தமல்லி, பூண்டு தோலோடு நம்ம நசுக்கி வச்சுருந்தோம் இல்லையா, பூண்டு, இஞ்சி கொஞ்சோண்டு, இது எல்லாத்தையும் போட்டு இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம். மாவு அரைக்கும் போதுமே நம்ம உப்பு சேர்த்து அரைச்சாச்சு. மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம மாவு வடைக்கு உண்டான சைஸில் இது போல் உருட்டி வச்சுக்கிட்டோம்னா நமக்கு எண்ணெயில் போட்டு எடுக்கும்போது ஈஸியாக இருக்கும். எண்ணெய் கடாயில் வச்சு ஸ்டவ்வில் எண்ணெய் காஞ்ச உடனே இப்படி நம்ம உருட்டி இருக்கிறதுல எடுத்து அப்படியே லேசாக கையில் வச்சு தட்டி தட்டி அப்படியே போட்டு எடுத்துடலாம். உருட்டி மாவை லைட்டாக இப்படி தட்டிட்டு அப்படியே நீங்கள் எண்ணெயில் போட்டுக்கலாம். மாவில் ஒரே சைஸுக்கு வடை சைஸுக்கு உருண்டை உருட்டி வச்சுக்கிட்டிங்கன்னா எண்ணெயில் எப்படி நம்ம அப்படியே ஒரே ஒரு ப்ரெஸ் மட்டும் பண்ணிவிட்டு எண்ணெயில் அப்படியே போட்டு எடுக்கிறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். இந்த மாதிரி மட்டும் தட்டி அப்படியே போட்டால் போதும். இன்னும் கொஞ்சம் செவந்து வரணும். அந்த எண்ணெய் கொதிக்கிறதுலாம் அடங்கினோன்னு நல்லா வெந்திருக்கும். நல்லா செவந்து வந்தோடனே எடுத்துடலாம். இது மாதிரி எல்லா வடையும் ஒரே சைஸில் போட்டு தட்டி எடுத்துட்டால் சுவையான வாழைப்பூ வடை ரொம்ப சுலபமாக நம்ம செஞ்சிடலாம். ரொம்பவே சுவையான, ஹெல்த்துக்கு ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமான இந்த வாழைப்பூவில் வடையை நம்ம மாதத்துக்கு ஒரு முறையாவது செய்து சாப்பிட்றது ரொம்பவே நல்லது.